always run. Hear me out, hear me out. It's all the things you never show. There are the things I want to know. Hey hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல Tata Altroz XC+S டார்க் எடிஷன் டீசல் மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ட்ராஸ்ல டோட்டலா 6 வேரியன்ட்ஸ் வந்து டீசல் மாடல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து XM+, XM+S, XT, XZ, XZ+S அண்ட் XZ+S டார்க் எடிஷன். இப்போ நம்ம பார்க்க போறது டாப் எண்ட் மாடலான XZ+S டார்க் எடிஷனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தான் ரொம்பவே டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க ஆல்ட்ராஸ் வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா இந்த மாடலோட எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை லோயர் அண்ட் மாடலோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு தேவையான எக்ஸாக்ட் மாடலை சூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ட்ராஸ் டீசல் மாடல் பொறுத்தவரை இருக்கிற எல்லா வேரியண்ட்டுமே எக்ஸாக்டா சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான், which is 1.5 liter Revotorq 4-cylinder diesel engine, 89 bhp power and 200 Nm torque, which will give super fun experience while driving. நான் டீசல் மாடல் சூஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனும் இதுதான். பிகாஸ் பெட்ரோல் மாடலில் 1.2 liter 3-cylinder engine அண்ட் 1.2 liter 3-cylinder டர்போ இன்ஜின் இந்த ரெண்டு வேரியண்ட் வந்துட்டு இருக்கு. பட் இந்த ரெண்டுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. எஸ்பெஷலி ஓவர்டேக் பண்ணுறப்ப இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிக்கப் வந்து எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. பட் டீசல் மாடலில் பெட்ரோலுக்கு அப்படியே ஆப்போசிட் பிக்கப்லாம் தாறுமாறாக இருக்குது. அண்ட் மைலேஜும் 23.6 கிலோமீட்டர் தரும்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்பவே டீசெண்டான ஒரு மைலேஜ். ஸோ டீசல் மாடல் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் இது தான். டீசல் மாடலில் டிபிஎஃப் இஷ்யூ வருது நிறைய பேர் சொன்னாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த பிராண்ட்லையுமே 100% பர்ஃபெக்டாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ ஃப்யூச்சரில் நான் டிபிஎஃப் இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதோட பிரேக்கிங் பொறுத்தவரை ஏபிஎஸ் வித் இபிடி ஃபங்க்ஷனோட வருது. இபிடினா எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ரொம்பவே சேஃப் அண்ட் ஸ்மூத்தான பிரேக்கிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்பீட் பிரேக்கர் விட கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தால் கூட நம்மளால் ஈஸியாக ட்ரைவ் பண்ணி போக முடியும். அண்ட் இதில் கொடுத்துருக்கிற பூத் ஸ்பேஸும் ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. 345 liters வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 37 liters. இதில் கொடுத்துருக்கிற 16 inch டைமண்ட் கட் அலாய் வீலோட டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிளாஸாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த காரோட ஃப்ரண்ட் சைடில் ரொம்பவே கிளாஸாக கர்வ் டிசைனில் ஆட்டோ ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து எல்இடி கிடையாது, ஹாலோஜன் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் டிஆர்எல் அண்ட் ஃபாக் லேம்ப், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபாக் லேம்ப் வந்து இந்த டாப் அண்ட் மாடலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் எலக்ட்ரானிக் அவுட் சைட் ரியர் வியூ மிரரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாட்டாவில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறது சேஃப்டி ஃபியூச்சர்ஸு. ஆல்ட்ராஸில் பேஸ் மாடல்லேருந்து டாப் எண்ட் வரைக்குமே 2 ஏர் பேக்கோட தான் வருது. அதுக்கு அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் ரியர் சைடில் ஏர் பேக் கொடுக்குற அளவுக்கு நெசசிட்டி இல்லை, பிகாஸ் அந்த அளவுக்கு சேஃபான பில்ட் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆல்ட்ராஸ் குளோபல் என்கேப் ரேட்டிங்கில் 5 star வாங்கியிருக்கு. அண்ட் ஆல்சோ டாட்டாவோட பில்ட் குவாலிட்டியை பற்றி மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் இதோட இன்டீரியர் பார்க்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் பிளாக் கலர் தீமில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பிளாக் கலர் லெதர் சீட் வித் டார்க் லோகோவோட மென்ஷன் பண்ணி வரும். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த டார்க் எடிஷன் மாடல் நம்ம சூஸ் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக 40,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் கொடுத்துருக்கிற ப்ரீமியம் லெவல் வந்து இன்டீரியரில் நல்லா தான் இருக்குது. பட் எக்ஸப்ட் இந்த டார்க் பிளாக் கலர் லெதர் சீட்டை தவிர இன்டீரியர் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதோட டேஷ்போர்ட் ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்டில் குட்டியாக ஒரு லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ட்ராஸில் இருக்கிற ஏசியோட ஃபியூச்சர்ஸை பற்றி சொல்லணும்னா, ஃப்ரண்ட்டில் 4 ஏசி வெண்ட்டும் ரியர் சைடில் 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க வித் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோட வருது. அண்ட் இந்த டாப் எண்ட் மாடல்ஸில் மட்டும் எக்ஸ்பிரஸ் கூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, கார் ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கும்போதோ இல்லை காருக்குள்ளார ஹீட் அதிகமாக இருக்கும்போது காரை ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்பிரஸ் கூல் ஆன் பண்ணுறப்ப காருக்குள்ளே ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஹீட் எல்லாத்தையுமே டிரைவர் சீட் விண்டோவை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஹீட் எல்லாத்தையுமே வெளியில் அனுப்பி ஒரு 2 minutesக்குள்ளேயே அந்த கார் வந்து கூல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான டெடிகேட்டட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏசி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண கொடுத்துருக்கிற ஒரு ஜென்ரலான ஆப்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் இதில் 12 வோல்ட் அவுட்புட் சாக்கெட், 5 வோல்ட் C2C டைப் சார்ஜிங் போர்ட் அண்ட் USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் எண்ட் மாடலுக்கு மட்டும் ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் சைடில் ஒரு USB சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் 17.8 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகில் இருக்குது. அண்ட் இந்த சைடு ஸ்க்ரீனில் வந்து RPM அண்ட் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டருக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சென்டரில் ஃபியூயல் கேஜ் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வரை வண்டி டிரைவ் பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்துடும். ப்ளஸ் ஆவரேஜ் மைலேஜ் இன்ஃபர்மேஷன் அண்ட் சின்ன சின்ன சேஃப்டி இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் இப்போ நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்கிற கண்ட்ரோலர் பட்டன் யூஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சைடில் இக்னிஷன் ஸ்விட்ச், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபாக் லேம்புக்கு டெடிகேட்டட் ஸ்விட்ச் அண்ட் சென்டர் லாக்குக்கு ஒரு டெடிகேட்டட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது டாப் அண்ட் மாடலுங்கிறதுனால லெதரில் ஸ்டேரிங் கவர் போட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடில் ஒரு லிவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிவரை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்டேரிங் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இந்த ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்கிற கண்ட்ரோலர் ஆப்ஷன்ஸை பற்றி சொல்லணும்னா லெஃப்ட் சைடில் வால்யூம் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான பட்டன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த 2 பட்டன் யூஸ் பண்ணி கால்ஸ் அட்டன், டிஸ்கனெக்ட் இல்லை மியூட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி ஒரு சில ஆப்ஷன்ஸை நம்மளால் வாய்ஸ்லையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த காரில் சன்ரூஃப் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் சன்ரூஃப். Okay, opening sunroof. Close the sunroof. Okay, closing sunroof. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சன்ரூஃபை மேனுவலாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கான டெடிகேட்டட் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணி நமக்கு சன்ரூஃப் ஓப்பன் ஆகுறப்ப எந்த லெவலில் ஸ்டாப் பண்ணணுமோ அந்த லெவல்லே நம்மளால் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டேரிங்கில் ரைட் சைட் கொடுத்துருக்கிற பட்டன்ஸ் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங் பேக் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற லிவர் வந்து லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க, அது வந்து வைப்பர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். அண்ட் இந்த டாப் எண்ட் மாடலில் ரெயினை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் ஆன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ரைட் சைட் டோரில் அவுட் சைட் ரியர் வியூ மிரர் கண்ட்ரோலர் அண்ட் பவர் விண்டோ கண்ட்ரோலருக்கு உண்டான ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த அவுட் சைட் ரியர் வியூ மிரர் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி நம்மளால் கம்ப்ளீட்டாக அந்த மிரரை நம்மளால் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டாப் எண்ட் மாடலில் டிரைவர் சீட் விண்டோக்கு மட்டும் 1 ஷாட் ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுனா ஜஸ்ட் 1 லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோ வந்து ஃபுல்லாக ஓப்பன் இல்லை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இன்பிட்வீனில் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் 1 ப்ரெஸ் நடுவில் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல விண்டோ வந்து ஸ்டாப் ஆகிக்கும். அண்ட் இந்த மாடலில் டிரைவர் சீட்டோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லெஃப்ட் சைடில் டிரைவர் சீட்டுக்கு ஆம்ரெஸ்ட் வித் ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்டும் இதில் இருக்குது. அண்ட் அப்படியே நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சீட்டை தவிர மற்ற 3 சைட்லையுமே கம்ஃபர்ட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கிராப் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த காரோட ரியர் சைடு லெக் ரூம் ஸ்பேஸ். ஆக்சுவலாக இந்த காரை நான் சூஸ் பண்ணதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஏன்னா இந்த டாட்டாவில் வர மோஸ்ட்லி எல்லா மாடல்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் டியாகோலேருந்து பஞ்சு, டிகார், நெக்ஸான், ஈவன் நெக்ஸானை விட ஆல்ட்ராஸோட லெக் ரூம் ஸ்பேஸ் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு கொடுத்துருக்குற லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கார் வாங்குகிற ஐடியாவில் இருந்து அதில் லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு மெயின் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா ஆல்ட்ராஸை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் செக்லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்பேசியஸாக ஒரு கம்ஃபர்ட்டான லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். அண்ட் இந்த காரோட டோரை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஹெவியாக ஒரு தரமான குவாலிட்டியில் கொடுத்துருக்கிறது நம்மளால் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும்.
அண்ட் இந்த டோரை வந்து நம்மளால் 90 டிகிரி வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம காருக்குள்ளே ஈஸியாக என்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இந்த காருக்குள்ளே நீங்கள் உட்காந்துட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நிச்சயமாக நம்ம ஒரு சேஃபான காரில் ட்ராவல் பண்ணுறோங்கிற ஃபீல் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த காரில் 7 inch ஹேர்மன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்பீக்கர் அண்ட் 2 ட்வீட்டர் வந்து இன்பில்ட்டாகவே இந்த காரில் வந்துடும். அண்ட் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமை பற்றி ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எதனாலனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜஸ்ட் இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டி இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. அண்ட் இந்த கார் அரௌண்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இன் பிட்வீனில் சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸில் நிறையா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவான விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து ஸ்பெசிஃபிக்காக வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கொடுத்தோம்னா ரொம்பவே லென்த்தாக இருக்கும். ஸோ ஆல்ட்ராஸோட டீட்டெயில்டு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி ரிவ்யூ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் இதில் ஆல்ட்ராஸில் வந்து ஆக்சிலரேஷன் லேக் இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் அண்ட் சென்டர் லாக் இஷ்யூஸ் பற்றின ஒரு வீடியோ அண்ட் நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ண அடிஷ்னல் சின்ன சின்ன இஷ்யூஸு இது எல்லாமே அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.